الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما أنه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول من صلى علي صلاة صلى الله عليه أشرا رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு கண்ணியமான ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு பரக்கத்தான ஒரு மாதம் ரபியுல் அவ்வலுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கண்ணுடைய இமைகள் கண்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி கண்ணுடைய இமைகள் எப்படி கண்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் கண் இமைகள் கண்மணிகளை பாதுகாக்கிறத போல காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஒவ்வொரு மனிதர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் வழி தவறி பேசிடக் கூடாது என்பதாக அல்லாஹு தாலா கண்மணிகளை கண்ணிமைகள் பாதுகாக்கிறத போல அல்லாஹு தாலா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாயமும் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாயத்தை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை ரசூல்மார்களை அவளுடைய உம்மத்தாரின் பக்கம் கூட்டத்தின் பக்கம் அல்லாஹு தாலா அனுப்பி வச்சான். ஆனா அந்த உம்மத்தார்கள் கூட்டத்து மக்கள் ஒவ்வொரு நபிமார்களோடையும் நேரடியாக தொடர்பு வைத்த மக்களாக துனியால வாழ்ந்தார். அவர்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது துன்பமா, வாழ்க்கையில ஏதாவது இஸ்லாம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்குதா, வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நேரடியாக அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள் ரசூல்மார்களை கொண்டு நேரடியாக அதுக்குரிய தீர்வுகளை வாழ்க்கையில கண்டார்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் சிறந்த ஒரு நபி, ஒரு கண்ணியமான ஒரு நபி. குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவாக பேசுறான். முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக, பெரியோரு பரக்கத்தாக, பிரகாசமாக வந்துதித்த ஒரு நபிதான் எங்களுடைய அருமை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சார். ஆனா ஒரு சின்ன ஒரு கவலை, பெரிய ஒரு கவலை, அதிகமான நல்லடியார்களோட உள்ளத்துல இது பெரிய ஒரு கவலையாக இருக்கும். பெரிய ஒரு கவலை தான் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும். அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த நபிய, உலகத்திலே ஆக சிறந்த நபிய இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருந்தாலும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ரசூலோட அந்த ஹபீபோட நேரடியான ஒரு தொடர்பு வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா சஹாபாக்களோட இந்த உம்மத்துக்கு முடிச்சிட்டான். தாபிஊங்களுடைய காலம் தொடக்கம் இதுவரை காலமும் எந்த மனிதனுக்கும் அந்த ஹபீபோட ரசூலுல்லாவோட நேரடி தொடர்பு வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரசூல் யார்? இது வெறுமனே உலகத்துக்கு மாத்திரம் கடைசி நபி அல்ல. குர்ஆன் சொல்லுது, எல்லா நபிமார்களுக்கும் கடைசி முத்திரை தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபிய்ய, நபிமார்களுக்கு எல்லாம் இறுதியானவங்க இவங்க தான் கடைசி முத்திரை. இதுக்கு பின்னால நபிமார் வாரது கிடையாது. அந்த இறுதி தூதருடைய உம்மத், இறுதி உம்மத் தான் நாங்க. ஆனா பெரிய கவலை என்ன உள்ளத்துல, அந்த தூதரை நேரடியாக தொடர்பு கொள்ற பாக்கியம் எங்களுக்கு கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனால் நேரடியாக ஒரு மனிதனுக்கு அந்த ரசூலோட, அந்த நபியோட, அந்த ஹபீபோட நேரடியான ஒரு தொடர்பு இல்லாவிட்டாலும் நேரடியாக தொடர்பு வைத்தத போல ஒரு சிறந்த ஒரு அமல அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு படிச்சு தந்திருக்கிறான். இந்த அமலுக்கு இதே மாபெரும் அமல். ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நேரடியாக தொடர்பு வைத்ததற்கு நிகரான ஒரு அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் இந்த அமல அவங்க வாழ்க்கையில விட்டது கிடையாது. அதுதான் ஸலவாத் என்று சொல்லக்கூடிய அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில வராத பிரச்சனையா? எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க, எவ்வளவு சோதனைகளை வாழ்க்கையில சந்திச்ச மக்கள். அவங்களுக்கு ஒரு தற்காலிக ஒரு பிரிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஏற்பட்டுன்னு வைங்க. அப்படி இல்ல ஒரு நிரந்தர பிரிவு ஏற்பட்டாலும் ஒரு தற்காலிக 2 நாள் 3 நாள் சஹாபாக்களை பத்தி ஹதீஸ்ல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. 2 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க வாழ்க்கையில காணாட்டி 3வது நாள் பதறி அடிச்சு கொண்டு வருவாங்க. யா ரசூலுல்லாஹ், அவங்கள பார்த்துட்டு போ மட்டும் வந்தேன் யா ரசூலுல்லாஹ். ஏன்னா 2 நாள் அவங்கள பார்க்கல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல வாப்பம்மோட அப்படியா இறக்கம் இல்ல. மாச கணக்கு வராம இல்ல புள்ளே, வருஷ கணக்கு வராம இல்லையா புள்ளே, வாப்பம்மோட அப்படி இறக்கம் இல்ல. ஆனா சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த அளவுக்கு மஹப்பத் இறக்கம் வச்சா. சில சஹாபாக்கள் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. சில சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருப்பாங்க, இவங்க வருவாங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாப்பாங்க, வைத்துடுவாங்க. ஒன்றும் பேசுறல்ல, சலாம் சரி இல்ல, வெளியில இருந்து பாப்பாங்க, வைத்துடுவாங்க. திருப்பி கொஞ்ச நேரத்துல அதே சஹாபி வருவார், வெளியே இருந்து பாப்பாங்க, வைத்துடுவாங்க, வருவாங்க, பாப்பாங்க, வைத்துடுவாங்க. அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா வாரீங்க, கொஞ்ச நேரம் பாக்குறீங்க, போறீங்க, என்ன செய்தி? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா ரசூலல்லாஹ், நான் கொஞ்ச நேரம் உங்களை பார்த்து வீட்டுக்கு போனேனே, அந்த கொஞ்ச நேரம் கூட எனக்கு ஈக்கியல யா ரசூலல்லாஹ், சும்மா உங்களோட முகத்தை பார்த்துட்டு போறதுக்கு வந்தேன் யா ரசூலல்லாஹ். இவ்வளவு மஹப்பத் வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால அவங்களுடைய பிரிவு அறிவிச்சாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உலமாக்களுடைய தலைவர் கியாமத்துடைய நாள் இன்ஷா அல்லாஹ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு, இவங்கள யமன்ல ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கையில கொடுத்து யமனுக்கு அனுப்புறான். இந்த நேரத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. போகக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, யா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு,
அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா சொல்லி அனுப்பினாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க இந்த பொறுப்பை செஞ்சிட்டு வெற்றிகரமாக திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல சில நேரத்துல நான் உலகத்துடைய வாழ்க்கையை முடிச்சு பண்ணுவார், நான் மேல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டேன், உலகத்துக்கு மேலால் ஈக்க மாட்டேன். அவங்க சொன்ன கருத்து எப்படி, லஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி வ கபரி, நீங்க இந்த மஸ்ஜிதில் என்னுடைய கபரை தான் பாப்பீங்க முஆத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அனுப்பினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சஹாபாக்களுடைய விஷயத்துல கூட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பேச எடுத்த விடயம் என்னென்றா, ஒரு தற்காலிகமான பிரிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வந்தாலும், நிரந்தர பிரிவு அவர்களுடைய வாழ்க்கையில சஹாபாக்களுக்கு ஏற்பட்டாலும், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கவலைகளுக்கு ஒரு பெரிய மருந்தாக ஆறுதலாக கொடுக்கப்பட்ட ஒரு அமல் தான் ஸலவாத் என்ற அமல். ஆனா கவலை கண்ணியமிக்கவர்களே, இந்த காலத்துல ஸலவாத் என்றது ஒரு சடங்குக்கு பாவிக்கப்படுது. ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க, ஒரு கூட்டம் தான் ஸலவாத் ஓதணும், இவங்க எல்லாம் ஸலவாத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க, நாங்க எல்லாம் வாழ்க்கையில ஸலவாத்தோட தேவல் என்று ஒரு பெரிய ஒரு கூட்டம் சிந்திக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் இது பிழை. முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மவுத்து வரைக்கும் ஸலவாத் என்ற மந்திர வார்த்தை வாயில உச்சரிக்கப்படும். ஏனென்ற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில ஒரு லிமிட்டை வச்சிருக்கிறார். லிமிட் ஒன்று இருக்குது. அமல்கள் எடுத்து பாருங்க, முக்கியமான அமல் வாழ்க்கையில தொழுகை எடுங்க, எவ்வளவு முக்கியமான அமல். ஒரு நேரத்துல பரலான தொழுகை, கடமையான தொழுகை, ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் அல்லாஹ்வை இபாதத் செய்யணும், தொழணும், 5 வக்து தான் தொழணும். ஒருத்தர் அல்லாஹ்வோட இருக்கிற மஹப்பத்துல 6 வக்து தொழுகிறாரு கடமை என்று சொல்லி, இது ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த இடத்துல. ஏன் 5 வக்து அது லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான் பரல். சுன்னத்தான அமல்கள் வேற. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி பிடிக்கக்கூடிய நோன்பு வருஷத்துல ஒரு தடவை தான், 2 தடவை அல்ல, ஒரே ஒரு தடவை. ஹஜ்ஜு யாருக்கு கடமை, வசதி ஈந்தா ஆயுள்ள ஒரே ஒரு தடவை செஞ்சா போதும், முடிஞ்சு ஹஜ்ஜு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு அமல்களுங்க. ஜகாத் எடுத்து பாருங்க, ஜகாத்துடைய விஷயத்துல ஏதாவது லிமிட் இல்லாம இருக்குதா, ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிட்டா அவங்களுக்கு ஜகாத் கொடுக்கிறது கடமையாகும், அவ்வளவுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இஸ்லாத்துல அன்லிமிட் அமல்கள் இருக்குது, எல்லை இல்லாத சில அமல்கள். இந்த அமல்களுக்கு அளவு இல்ல, இந்த நாள்ல குறிப்பிட்டு இவ்வளவுதான் செய்யணும் என்று இல்ல. அதுல முதலாவது குர்ஆன், இதுக்கு அளவு கிடையாது. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் குர்ஆன் ஓதணும் என்று இல்லை, லிமிட் இல்லாம செய்யணும். அத போல பல பெரிய அமல்கள்ல மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஸலவாத் என்று சொல்லக்கூடிய அமல். வாழ்க்கையில நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸலவாத்தை கூட்டுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை விருத்தியாகும். அதுதான் ஒரு சஹாபி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூல், இந்த ஹதீஸை தெளிவா கேளு. வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய இரவு பகுதி, இரவு நேரம் இது, இந்த இரவு நேரத்துல நான் உங்களுக்காக வேண்டி எவ்வளவு நேரம் ஸலவாத் ஓதணும் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, மாஷித்த, உங்களுக்கு எவ்வளவு நாடுறீங்களோ அவ்வளவு ஓதிக்கோ. இவங்க சொன்னாங்க உடனே எடுத்தோடனே, யா ரசூலல்லாஹ், நான் ஸலவாத்துக்கு ருபுல் லைல் 4ல 1 ஒதுக்க போறேன் யா ரசூலல்லாஹ். அவங்களுடைய இரவை 4ஆக பிரிச்சு 1 நான் ஒதுக்க போறேன், ஸலவாத்துக்கு ஒதுக்க போறேன். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாஷித்த ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக்கும். சொன்னாங்க, நீங்க விருப்பம் என்ன செய்யுங்க, ஆனா அதிகப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்ப இந்த நேரத்துல அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி என்ன நிஸ்புல் லைல் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, இப்ப 4ல 1 தானே. இப்ப சொன்னாங்க 4ல 2, நான் அரவாசி, இரவுல அரவாசிய ஸலவாத்துக்கே ஒதுக்குறேன் யா ரசூலல்லாஹ். இந்த நேரத்துல சொன்னாங்க, மாஷித்த, உங்களுக்கு விருப்பம் என்றா செய்யுங்க, அப்படின்னா நீங்க செய்யுங்க, ஆனா ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக்கும். சொன்னாங்க, கூட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. இப்ப இந்த நேரத்துல திருப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சுலுசுல் லைல் 4ல 3 நான் ஸலவாத்துக்கே ஒதுக்குறேன் யா ரசூலல்லாஹ், 1 மட்டும் மத்த தேவைக்கு பயன்படுத்துறேன். திருப்பியும் சொன்னாங்க, மாஷித்த ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக்கும். நீங்க விருப்பம் என்றா செய்யுங்க, கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்ப இந்த நேரத்துல அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அஜ்அல் லக ஸலாத்தி குல்லிஹா, இந்த முழு இரவையும் நான் ஸலவாத்துக்கே ஒதுக்க போறேன் யா ரசூலல்லாஹ்.
இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா துஃபா ஹம்மக வ யுஃபரு லக தம்பக, நீங்க அப்படி மட்டும் உங்களோட இரவுல முழுமையாக ஸலவாத்தை மட்டும் ஓதினீங்க என்று சொன்னா உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலையும் முடிஞ்சு போகும், உங்களோட பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும் என்று சொன்னாங்க. சுப்ஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில் எத்தனை பேர் புலம்புறீங்க கவலைகள் என்று, எவ்வளவு கஷ்டம், வாய் திறந்து சொல்ல முடியாத கூட பிறந்த சகோதரன், ஆனா எங்கட பாரத்தைகளுக்கு சொல்லல, அவன் கிட்ட அவன் என்ன நினைப்பானோ தெரியா, எவ்வளவு பாரம் உள்ளத்துல இருக்குது, எவ்வளவு கவலை இருக்குது, வெளிப்படுத்த இயலாத எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு கஷ்டம் இருக்குது. மனிதனா பிறந்து எவ்வளவு கஷ்ட நஷ்டத்துக்கு முகம் கொடுக்கிறோம், எவ்வளவு விஷயங்களை கொண்டு நாங்க வாழ்க்கையில கவலைகளுக்கு தீர்வை தேடுறோமா இல்லையா? சதக்காவை கொண்டு தேடுறோம், குர்ஆனை கொண்டு தேடுறோம், தொழுகையை கொண்டு தேடுறோம், எவ்வளவு விஷயத்தை கொண்டு தேடுறோம். இதெல்லாம் தேட வானம் என்ற கருத்து அல்ல. எப்படி இதை கொண்டெல்லாம் தேடுறோமோ அதே போல ஒரு பெரிய ஒரு மாமருந்துதான் ஸலவாத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுகின்றார். ஆனா இந்த உம்ம அப்படி பார்க்கிறோம் இல்லை. ஸலவாத் ஒரு கூட்டம் மாத்திரம் ஓதுறாங்களே, அந்த கூட்டத்தை ஒரு பார்வையில பாக்குறாங்களே, ஒரு ஜாதி பார்வையில பாக்குறோமே, இவங்க என்ன அந்த கேட்டகரி, இவங்க என்ன இந்த கேட்டகரி, இவர் என்னமோ சொர்க்கவாதிய போல, அவங்க எல்லாத்தையும் மட்டம் கட்டி கொண்டு இருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் எந்த நிலைமையிலும் ஸலவாத் ஓத முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இந்த காலத்துல ஒரு கூட்டம் முடி நரைச்சவங்க, அப்படி இல்ல வயதுல முதிர்ந்தவங்க, முடியாம போனவங்க, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஸலவாத் ஓதுறாங்க, பெரிய ஒரு கூட்டம் ஓதாம இருக்கிறாங்க. இதை கொண்டு அல்லாஹ் கிட்ட கேட்காம இருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க, குல்லு அமலின் பைனர் ரத்தி வல் கபூல் என்று சொல்றாங்க. ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ரத்திக்குது, ஒரு கபூலியத் இருக்குது. அப்படி என்ன, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஏற்பு என்றொன்று, மறுப்பு என்றொன்று. அல்லாஹ்வால சில அமல்கள் ஏற்கப்படும், சில அமல்கள் மறுக்கப்படும், இதுல சந்தேகம் கிடையாது. நாங்க எல்லாம் 5 நேரம் தொழுகிறோம். இந்த 5 நேரம் தொழுக வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளப்படுவதில் எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கட தொழுகைய விடுங்க, எங்கட 4 ரக்காத்தை விடுங்க, நாங்க செய்யக்கூடிய ஒரு ரக்காத்துல ஒரு சுஜூத், ஒரு ருக்கு அல்லாஹ்விடத்துல கபூலியத்தா இல்லையான்னு எத்தனை பேருக்கு அப்பா தெரியும்? யாருக்கும் தெரியாது. அதுதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, குல்லு அமலின், ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஏற்பு மறுப்பு இருக்குது. சில அமல்கள் ஏற்கப்படுறல்ல, சில அமல்கள் மறுக்கப்படுவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா ஸலவாத்துடைய விஷயத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, குல்லுஹும் மக்பூல், எல்லா ஸலவாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்யறான், எல்லா ஸலவாத்தும் ஏற்கப்படுவது. ஒரு மனிதன் பெருமைக்கு ஸலவாத்து சொல்றானா, ஸலவாத் ஏற்கப்படும். அவன் சொன்ன ஸலவாத் கபூல், அவ்வளவுதான். அவன் உள்ளத்துல பெருமை, ஆனாலும் சொன்ன ஸலவாத் கபூல் செய்யப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல விளங்கப்படுத்துறாங்க, ஒரு பாவி, ஒரு மது குடிச்ச ஒரு மனுஷன் எடுத்து பாரு. மது குடிச்ச மனிதன் சில அமல்கள் எல்லாம் கபூல் செய்ய மாட்டானே. 40 நாளுடைய தொழுகை சேராது. சாஸ்திரம் பாக்குற மனிதர்கள் இருக்கிறாங்களே, என் எதிர்காலத்தை கொஞ்சம் கணிச்சு செல்லுங்க, எனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, இப்படி பாக்குற இவங்க 40 நாள் தொழுகை கபூல் செய்யாது. ஒரு அமல் செஞ்ச ஒரு பாவிக்கு எப்படி சில அமல்கள் ஏற்கப்படாம மறுக்கப்படுவதோ, ஒரு பாவியாக இருந்தாலும் ஸலவாத் தோதினா அந்த ஸலவாத் கபூல் செய்யப்படும். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க யோசிக்கணும், வாழ்க்கையில இந்த ஸலவாத் என்றது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல். இந்த அமல் பெருசாக பார்க்கப்படுவதில்லை சமூகத்தில். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நசாயில வரக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹான ரிவாயத், ஸஹீஹான ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ மலாயிகத்துன் ஸய்யாஹீன ஃபில் அர்த், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஸய்யாஹீன் அல்லது ஸய்யாஹூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்குமார்களுடைய கூட்டத்தை துனியால வச்சிருக்கிறார். இந்த மலக்குமார்கள் நாங்க பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸய்யாஹூன் அல்லது ஸய்யாஹீன், இந்த மலக்குமார்களுடைய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா உலகத்துல வாழ வச்சிருக்கிறான். இந்த மலக்குமார்களுடைய வேலை என்ன தெரியுமா? யுபல்லிகூனி மின் உம்மத்தி ஸலாம், இந்த உம்மத்துல எந்த மனிதனுடைய நாவுல இருந்து ஸலவாத் வெளிப்படுவதோ, ஸலவாத் ஓதப்படுவதோ, உடனடியாக அதை கொண்டு போய் அல்லாஹ் கிட்ட சேர்க்கிறது தான் இந்த மலக்குமார்களுடைய வேலை. சுப்ஹானல்லாஹ். ஸலவாத்துகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே,
எப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஸலவாத்துடைய விஷயத்தை கபூல் செய்றானோ, ஒரு பாவி சொன்னாலும் கபூல் செய்றானோ, ஸலவாத்தோட எந்த அமல்கள் எல்லாம் தொடர்பு வருவதோ எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்துல கபூல். உதாரணமாக கொஞ்சம் எடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில காட்டி தந்த ஒரு மிக முக்கியமான விடயம் துஆ என்று சொல்லக்கூடியது. திர்மிதியில வரக்கூடிய ரிவாயத், துஆ என்று சொல்லக்கூடியது எவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத். ஸலவாத் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நேரடியாக தொடர்பு வைத்த நன்மை கிடைக்குதோ, அதே போல துஆ என்றது அல்லாஹ்வோட நேரடியாக பேசின நன்மை கிடைக்கிற ஒரு இபாதத் துஆ. அதுதான் சொல்லுவாங்க துஆ முஹுல் இபாதா, துஆ என்றது இபாதத்துகளுடைய மூலம். இந்த துஆவை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க, அன்ன துஆ மௌகூஃபுன் பைனஸ் ஸமாஇ வல் அர்த். சில மனிதர்கள் வாழ்க்கையில துஆ செய்யறாங்க, இந்த துஆ வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தொங்க விடப்பட்டது. மௌகூஃப், அந்த துஆ அப்படியே வானத்துக்கு போறல்ல, அவங்க கேட்பாங்க, ஆனா பூமிக்கும் வானத்துக்கும் இடையில தொங்கி கொண்டிருக்கும். அல்லாஹ் கிட்ட அந்த துஆக்கள் போறல்ல. நான் சில நேரங்களில் யோசிக்கலும், நாங்க துஆ கேட்டோம், ஆனா இன்னும் கபூலியத்தாக இல்லை. இத்தனை வருஷம் ஆகிட்டு இவ்வளவு நாள் கேட்கிறோம், ஒன்றுமே கபூல் இல்லையா? அதுக்கு சில சில காரணங்களே உண்டு. அல்லாஹ் தஆலா சோதிக்கிறதுக்கு துஆவை கபூல் செய்யாம இருப்பான். எந்த துஆ என்றது யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. துஆ என்றது கேட்ட உடனே கபூல் ஆகிறல்ல. நாங்க யாரும் பல்கம் இப்னு பாஹூரா இல்லை, கேட்ட உடனே முஸ்தஜாபு துஆ இறங்குறதுக்கு அப்படி கபூல் ஆகாது. சில துஆக்கள் தாமதமாக கபூல் ஆகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, கஅபத்துல்லாஹ் கெட்டினதுக்கு பின்னால துஆ செஞ்சாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ் எனக்கு பின்னால ஏண்ட உம்மத்துல ஒரு சிறந்த ஒரு நபியை இந்த உம்மத்துக்கு தாயா அல்லாஹ். இந்த துஆவை கேட்டாங்களே, இந்த துஆ எப்ப கபூல் ஆச்சு தெரியுமா? 3000 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் கபூல் செஞ்சான். அவ துஆ கேட்டா ஒன்று பொறுமைக்கும் உடனடியா கபூல் ஆகாது. ரெண்டாவது, துஆ கபூல் ஆகிறதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தா யுஸல்லி அலைய, என்னின் மீது ஸலவாத் சொல்ற வரைக்கும் அந்த துஆ கபூலியத் இல்லை. என்னின் மீது ஸலவாத், அதுதான் ஒவ்வொரு துஆலையும் நீங்க பாருங்க, ஒவ்வொரு துஆவுடைய ஆரம்பம் ஸலவாத்தோட ஆரம்பிக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா, ஸலவாத்தோட ஆரம்பிக்கும். இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழணும். முடிக்கக்கூடிய நேரம் வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா, ஸலவாத்தோட முடிக்கப்படணும் துஆ. அப்படி இல்ல அந்த துஆ ஏற்கப்படாது. பூமிக்கும் வானத்துக்கும் இடையில அப்படியே தொங்கி கொண்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய எத்தனை பேருடைய துஆ இது தெரியாம சும்மா எடுத்த உடனே எனக்கு இது ஓணும் அது ஓணும் அப்படி ஓணும் இப்படி ஓணும், வாழ்க்கையில் அல்லாஹ்வை புகழ்ச்சி இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் இல்ல, எங்கட பலஹீனங்களை வெளிப்படுத்திடல. ஆனா துஆ கேட்ட உடனே கபூல் ஆகணும் என்றா நிச்சயமா அந்த துஆவை அல்லாஹ் ஏற்க மாட்டார். அதுல ஒரு காரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தெளிவாக ஸலவாத் சொல்லப்படும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்அலூனி ஃபீ அவ்வலி துஆஇக்கும், உங்களோட துஆல ஆரம்பத்துல நீங்க ஸலவாத் சொல்லுங்க, ஃபீ அவ்ஸதி துஆஇக்கும், நடுவுலயும் என்னைய பார்த்து ஸலவாத் சொல்லுங்க, ஃபீ ஆகிரி துஆஇக்கும், உங்களோட துஆல கடைசியிலயும் நீங்க ஸலவாத் சொல்லுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்துல அவசரமாக போய்த்து சேரக்கூடிய துஆல ஒரு துஆ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தோட கேட்கப்படக்கூடிய துஆ. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் இதை வச்சுதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, எப்படி இபாதத்துகளுடைய மூல துஆவோ அதே போல இபாதத்துகளுடைய உப்புதான் ஸலவாத் என்றது. உலமாக்கள் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இபாதத்துகளுடைய உப்பு என்று சொல்லுவாங்க. ஒரு கறியை நாங்க எடுத்தோம்னா அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம், அதுக்கு என்னென்ன சுவை தருமோ எல்லாம் சேர்த்துக்கிறோம், நல்ல முறையில் அந்த கறியை நாங்க தயாரிச்சுக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த கறிக்கு நாங்க உப்பு மட்டும் போட மாட்டோம், மத்த எல்லாம் போட்டிக்கிறோம் என்றாலும் அந்த கறியில பொரோசனம் தான், பொரோசனம் இல்லாம வைத்திருமே. ஏண்டா உப்புதான் மெயின் இன்கிரீடியன்ட், தேவையான சாமனம் வைத்தானே, அத ஒரு மனிதன் போட இல்லையா? செல்வாங்களே பழைய காலத்து மனிதர் பழமொழிகள் செல்வாங்க, உப்பில்லாத பண்டம் குப்பையில போயிட்டு சேரும் என்று தெரியும். அதே போலதான் இபாதத்துக்களுடைய உப்பெண்டா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாருங்க.
இந்த தொழுகையுடைய விஷயத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ, மன் ஸல்லா ஸலாத்தன், ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுறாரு, அவர் லம் யுஸல்லி அலைய ஃபீஹா, அந்த தொழுகையில ஏண்ட மேல ஸலவாத் சொல்லல. நாங்க எல்லாம் சொல்றது ஃபாத்திஹா சரி கடமை, அத்தஹியாத் கடமை. இந்த அத்தஹியாத்ல என்ன கடமைன்னு எங்களுக்கு தெரியாது. அத்தஹியாத் கடமை தான். இந்த அத்தஹியாத்துள்ளுக்கு ஒரு விஷயம் கடமை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கடமை. ஒரு மனிதன் அத்தஹியாத் ஆரம்பத்தை ஓதுறாரு, ஸலவாத் சொல்லாம முடிச்சா உலமாக்கள் 3 விஷயத்தை விளங்கப்படுத்துறாங்க அந்த தொழுகையில். அந்த மனுஷன் ஒன்னாவது சொல்றாங்க, நேரடியாக அந்த மனுஷன் தொழுகை கபூல் இல்லை. ஏன்னா எங்களுக்கு கடமை எங்களுடைய தூதரின் மீது ஸலவாத் சொல்றது. அத்தஹியாத்ல ஸலவாத் வரணும். ஸலவாத் வரலையா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது உலமாக்கள் சொல்றாங்க, அந்த தொழுகை பூரணப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகையாக கபூல் செய்யப்படாது. 3வது உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அவர் தொழுந்துட்டார் என்ற கடமை அவருடைய உள்ளத்துல முடிஞ்சிடும், ஆனா அவருடைய தொழுகையில எந்த பொரோசனமும் இல்லை என்று சொல்றாங்க. அப்ப இந்த 3டைய சுருக்கம் என்ன? அந்த தொழுகை தொழுகிறதுக்கு தொழாமை கேளு, ஸலவாத் இல்லாம ஒரு தொழுகை, அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படல. சுன்னத்தோ ஃபர்தோ ஏற்றுக்கொள்ளப்படணுமா? அத்தஹியாத்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கட்டாயம் ஸலவாத் சொல்லப்படணும். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய தொழுகை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே ஸலவாத் என்றது லேசான அமல் இல்லை. எல்லாம் சும்மா லேசா எடுக்கவாங்க. இந்த காலத்துல எவ்வளவு பெரிய கஞ்சர்கள் எங்களுக்கு பார்க்கலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் கேட்டு யாரு ஸலவாத் சொல்லலையா அவங்க ஆகப்பெரிய கஞ்சன் என்று சொன்னாங்களா இல்லையா? இது சும்மா வெறும் வாய் வார்த்தை அல்ல, இது பெரிய ஒரு மந்திர வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஃபஅக்ஸிரு அலைய ஸலாத், என்னின் மீது அதிகமா ஸலவாத் சொல்லுங்க. ஃபஇன்னஹா நூருன் ஃபீ கபரிக்கும், உங்களோட கபர் பிரகாசமாகணுமா? ஸலவாத்தை கொண்டு கபர் பிரகாசமாகும். ஃபஇன்னஹா நூருன் அலா ஸிராத், ஸிராத்துல் முஸ்தகீமுடைய பாலம் பிரகாசமாகணுமா? ஸலவாத்தை கொண்டு பிரகாசமாகும். இதெல்லாம் நான் சும்மா சொல்ற வார்த்தை அல்ல, ஹதீஸுடைய ரிவாயத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க, ஃபஇன்னஹு நூருன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல உங்களுக்கு பிரகாசம் வேணுமா? ஸலவாத்தை கொண்டு பிரகாசம் எடுக்கலும். தொடர்ச்சியா சொன்னாங்க, ஃபஇன்னஹா துத்ஃபிஉ கலபுல் ஜப்பார், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கணுமா? ஸலவாத்தை கொண்டும் தணிக்கலும். எங்களுக்கு இவ்வளவு காலம் என்ன தெரியும்? சதக்கா அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் என்று படிச்சுக்கிறோமே, ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். ஹதீஸுடைய ரிவாயத். ஃபஇன்னஹா துத்ஹினு கைது ஷயாத்தீன், ஷைத்தானுடைய எல்லா முடிச்சுக்கள்ல இருந்தும் ஸலவாத் கலட்டும். பெரிய நிம்மதி அல்லாஹ் தஆலா உள்ளத்துல தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான அக்ஸருஹும் ஸலா, யார் என்னின் மீது ஸலவாத் அதிகம் சொல்லுவாங்களோ, கான அக்ரபஹும் மின்னி ஃபீ யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாள்ல என்னையோட ரொம்ப நெருக்கமா அவங்க இருப்பாங்க. யார நாங்க வாழ்க்கையில நேசிக்கிறோமோ அவங்களோட தான் கியாமத்தில் எழும்புவோம். ஹதீஸ் அப்படிதானே, அது மர்உ மஅ மன் அஹப்ப, துனியால யார்ட மேல நேசம் கூட இருக்குதோ அவரோட தான் கியாமத்துல வாழுவோம். இந்த காலத்துல ஆக்டர்மாரோட நேசம் என்றா ஆக்டரோட தான் கியாமத்தில் எழும்புவோம். அல்லாஹ் பாதுகாப்போம். முஸ்லிம்களோட நாங்க மஹப்பத் வச்சா, இரக்கம் வச்சா, கியாமத்துல எழும்புறது அவனோட தான். இரக்கம் வைக்கணும் யாரோட? எங்களுடைய தூதரோட இரக்கம் வைக்கணும். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யாரோட இரக்கம் வைக்கிறீங்களோ கியாமத்துல அவங்களோட தான் வாழ்வீங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தோடு என்றா வாழ்க்கையில ஸலவாத் அதிகமா சொல்லும். இது ரபீஉல் அவ்வல்ல மாத்திரமல்ல கண்ணியமிக்கவர்களே, சில நேரங்கள்ல இந்த பயான் பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல உள்ளத்துல பல கேள்விகள் வருது. ஸலவாத்துக்கு இவ்வளவு சிறப்பீகுதா இல்லையா, ஈக்குமா, கட்டாயம் ஓதோடுமா, இப்படி எல்லாம் சொல்லிக்குதா, இப்படி என்றெல்லாம் சில மனிதர்களுடைய உள்ளங்கள் பேசலாம். எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். அதுதான் ஒரே ஒரு ஆயத், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலாயிகாமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, ஏ முஃமின்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்க. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஸலவாத்துடைய சிறப்பு லேசானதல்ல. எவ்வளவு பேசினாலும் அது குறைதான். நான் இவ்வளவு நேரம் பேசினேன், எவ்வளவு நேரம் பேசினாலும், நாள் கணக்கு பேசினாலும் ஸலவாத் அது குறையான பேச்சுதான். அது ஒரு நாளும் நிறைவுக்கு வராது.
எந்த வாய்கள், எந்த உதடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டு அவங்களுக்காக வேண்டி ஸலவாத்து சொல்லலையோ, அந்த உதடு மட்டுமல்ல உடம்பும் சேர்ந்து நரகவாதி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்களா இல்லையா? நஊது பில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்களா இல்லையா? எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஸலவாத் ஓதுறதுக்கு பல நேரங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு நேரம் தான் ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய தினம் நேற்றைய நாள் மகரிபில இருந்து இன்றைய நாள் மகரிப் வரைக்கும் ஜும்மாவுடைய இரவு அல்லது ஜும்மாவுடைய நாள். இதாக்கான யௌமுல் ஜும்ஆ வல் லைலத்துல் ஜும்ஆ. ஒன்று ஜும்மாவுடைய இரவு அல்லது ஜும்மாவுடைய நாள்ல யார் அதிகம் ஸலவாத் ஓதுவாங்களோ அந்த ஸலவாத்தை அல்லாஹ் தஆலா உடனடியாக கபூல் செய்வார். அந்த ஸலவாத் உடனடியாக எத்தி வைக்கப்படுது. எனவே வாழ்க்கையில என்ன பலாய் முசீபத்தா இருந்தாலும் மனுஷன் கிட்ட சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு துவாவுக்காக வேண்டி சொல்லுங்க, பிரச்சனை இல்ல, சொல்லலாம். ஆனா சொல்றதுக்கு முன்னால முதலாவது ரப்பு கிட்ட சொல்லுங்க. ஸலவாத் ஓது அதிகம். உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு கவலை, யாருக்கும் சொல்லல, பெரிய ஒரு அவமானம், பெரிய ஒரு பிரச்சனை, மானக்கேடான ஒரு விஷயம், என்னுடைய மானம் வாங்கப்படுவது, எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை, சோதனை, பெரிய ஒரு பித்னாக்கு முகம் கொடுக்கிற வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவதாக வாழ்க்கையில அல்லாஹ்விடத்துல பொறுப்பு கொடுங்க. ரெண்டாவது ஸலவாத்தை கொண்டு உதவி செய்யுங்க, வாழ்க்கை உதவி தேடுங்க. ஏனென்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துல நிம்மதிய ஸலவாத்தின் மூலமாகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எப்படி மற்ற அமல்கள் அல்லாஹ் தஆலா நிம்மதியை வச்சிருக்கிறானோ அதே போல ஸலவாத்திலும் அல்லாஹ் தஆலா உள்ளத்துக்குரிய அமைதியை வச்சிருக்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே ரபீஉல் அவ்வலுடைய மாதம் அதிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுங்க, அவங்கள பத்தி பேசுங்க, வீடுகள்ல பேசுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமான மாதம், எவ்வளவு மஸ்ஜிதுகள் எடுத்து பார்க்கலும், எவ்வளவு உலமாக்கள் ஷமாஇல் திர்மிதி என்று வாசிக்கிறாங்க. அவங்களுடைய வர்ணனைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுவது. வீட்டுக்கு போயிட்டு சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. எங்களுடைய தூதர் என்றா யார்? முதலாவது எங்களுக்கு விளப்பமும் நீக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ஊர் பட்ட எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும். இன்னும் எங்களுடைய ஹபீபை பத்தி எங்களுக்கு தெரியும். முதலாவது நாங்க படிப்போம், இவர் யார், இவருடைய புல் சாப்டரை படிச்சு கொடுங்க. இவனோட குடும்ப வாழ்க்கை எப்படி, முஸ்லிம்களோட எப்படி நடந்தாங்க, நன் முஸ்லிமோட எப்படி வாழ்ந்தாங்க, எந்த முறையில் அவங்களுடைய வீட்டு வேலைகளை செஞ்சாங்க, எப்படி டாய்லெட் விஷயங்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டிக்கிறாங்களா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலையும் குர்ஆன் செல்லுது வஅகீமுஸ் ஸலான்னு மட்டும்தான் சொல்லுது. குர்ஆன் என்ன சொல்லுது? வஅகீமுஸ் ஸலா, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொல்லி குர்ஆன் செல்லுது. எப்படி தொழணும் என்று யாரு சொல்லி தந்தை கண்ணியமிக்கவர்? அல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார். இப்படிதான் தொழுவோம். குர்ஆன்ல எங்கேயாவது காட்டேலுமா? புஹருக்கு இப்படி 4 ரக்காத் தொழுவுங்க, அசருக்கு இப்படி தொழுவுங்க, மக்ரிபுக்கு 3 ரக்காத் தொழுவுங்க, இந்த மாதிரி எங்க சரி காட்டேலுமா? காட்ட ஏழுமென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள்ல தான் காட்டேன். இந்த குர்ஆன்ல நேரடியாக தொழுவுங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஜகாத் கொடுக்க சொல்லிட்டான். எப்படி கொடுக்கும்? ஒவ்வொரு விஷயங்களும் குர்ஆனின் மூலமாக மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு படிச்சு கொடுத்திருக்கிறான். எனவே உள்ளத்துடைய அமைதியை ஸலவாத்தை கொண்டும் தேடுறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக துனியால வாழ்றாங்களோ அவருடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவளுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆள் நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.